பாமகவின் சட்டப்பேரவை கொறடாவாக சபாநாயகர் தன்னை விரைவில் அறிவிப்பார் என்று அக்கட்சியின் எம்எல்ஏ மயிலம் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மயிலம் சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 2026 ஜூன் வரை அன்புமணி ராமதாஸ் தான் பாமக தலைவராக தொடர்வார் என்பது பொதுக்குழு சட்ட விதி. எனவே பாமக வேட்பாளரின் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரம் அன்புமணிக்கு மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே கொறடாவாக இருந்த சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளில் கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்கியிருக்கிறாரு. நீக்கிற அதிகாரம் தலைவருக்கு தான் உண்டு, பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு தான் உண்டு. அந்த அடிப்படையில் அருளை நீக்கினாங்க. அந்த இடத்துல அரசு பாட்டன் கட்சி கொறடாவாக தமிழக சட்டப்பேரவையில் இருக்கிறதுனால கொறடா பதியும் நீக்கி அதை நான் மயிலம் சட்டமன்ற தொகுதியாக எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் சட்டப்பேரவை தலைவர்கிட்டும் கொடுத்துருக்குறோம். ஒரு எம்எல்ஏ போய் தனியாக நானே நீடிக்கணும் ஒரு கடிதத்தை கொடுத்தா எப்படி செல்லாது? அது எப்படி செல்லாது? இல்லை பதில் அவர் என்னைக்கு சொல்லிட்டு இந்த சட்டமன்றம் நடக்கும்போது ஒன்று கொறடான்னு சொல்லி நாங்களே பீச்சு இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, இப்போ ரவி அதிமுக துணை கொறடா, எஸ்பி வேலுமணி கொறடான்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி நாங்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்கிறோன்னு நினைக்கிறாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.